வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. 1-2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சிம்மராசி பெண்கள். சிம்மம்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் நிறைய பாசிட்டிவ் சொன்னேன். நான் சிம்மராசி பெண்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேரேஜில் நிறைய பாசிட்டிவ் சொன்னேன். இப்போ நெகட்டிவ்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எல்லோரும் எதிர்பார்த்தது தான். சிம்மம்னா கோவம் வருமானா வரும், வராமல் எப்படி இருக்கும்? நெருப்பு ராசி, சூரியனுடைய ராசி. கோவம் வரும். கோவத்தில் நியாயம் இருந்தாலும் கோவம் வரும். அந்த கோவத்தில் நியாயம் இருக்குது, தர்மம் இருக்கலாம், செகண்டரி. பட் கோவப்பட்டால் அதோடைய ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் வரலாம். அது சில பேரால் தாங்க முடியும், சில பேரால் தாங்க முடியாது. இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்றது என்னோடய முதல் கருத்து. ரெண்டாவது, சிம்மம் நான் ரொம்ப டீப்பாக ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்களுடைய நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்கிறது தப்பு இல்லை, எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, இல்லை அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஆனால் அதை திணிக்கிறது தப்பு. சில விஷயங்களில் சில பேர் அதை திணிக்க முயற்சியும் செய்கிறாங்க. அது அவங்கள மீறியும் வருது சம்டைம்ஸ். இதுனா இப்படி தான் இருக்கணும், இது மாறினா செட் ஆகாது, இதுனா இப்படி நடந்தால் கரெக்டாக இருக்கும், அது மாறினா செட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆளோட மேட்ச் ஆகும். சப்போஸ் பார்ட்னர் அந்த மாதிரியான ராசியில் வரலன்னா சம்டைம்ஸ் செட் ஆகாது. நான் நிறைய இந்த சிம்மத்தோட இந்த கம்பேட்டபிலிட்டியில் பார்ட்னரை பார்க்கும்போது நிறைய அந்த மிஸ் மேட்ச் ஆகும். சில பேர் செல்ஃப் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாழ்வாங்க. அது அந்த காலம் இந்த காலத்தில் அது பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது. சிம்மமுடைய சேர்ந்த பெண்களுக்கு மற்ற அடுத்தது, ஒருவேளை ஒரு கோவம் வந்துருச்சு, ட்ரிகர் ஆகுது, சண்டை வருது, வருத்தம் வருது, எதிர்பார்ப்பு நடக்கலை, அந்த கண்ட்ரோல் இல்லாத வார்த்தைகள், அது என்னென்னா அந்த பிரச்சனையை கூட மறந்துடலாம் போல், அந்த வார்த்தையெல்லாம் மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். இது கொஞ்சம் யோசிக்கலாம். பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம். நம்ம பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஒழிச்சு கட்டினோன்னு நம்ம சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லை. அப்போ அந்த ஒரு ஞானம் கொஞ்சம் வேணும், அந்த பொறுமை வேணுன்றது என்னுடைய ஒரு கருத்து, தாழ்மையான கருத்து. அடுத்தது சிம்மராசி பெண்கள், ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது எதிர்காலம் அதோடைய நிலைமை என்ன, மற்றவங்க யாராவது அதில் பாதிப்பாங்களா, இதெல்லாம் அறியாமல் புரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு, அதனால் பிற்காலத்தை வரக்கூடிய வருத்தம், வலி, வேதனை, அதை நினச்சாலும் சரி பண்ண முடியாது. அப்போது அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட ஆலோசனை பெற்று எடுக்கலான்றது என்னுடைய கருத்து. அவசரப்படாமல், அது ஒரு வேகத்தில் இல்லாமல் கொஞ்சம் விவேகமாக இருந்தால் நல்லது. ஏன்னா அந்த மாதிரியான மன உணர்வுகளை அது தூண்டிவிடும். இங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தால் பெட்டர். அப்புறம் சிம்மராசி ஆல்வேஸ் அவங்க தாட் லைக் என்னென்னா, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் பெஸ்ட்டாக இருக்கேன், நான் சூப்பராக இருக்கேன், உனக்கு எப்படி என்ன பிடிக்காமல் போகும்? இது ஒரு கேள்வியாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. நான் உங்களை குறைச்சி சொல்லலை. நீங்கள் சூப்பராக இருக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கலாம், நாலேஜபிளாக இருக்கலாம், யூ ஏர்ன் குட் மணி, நீங்கள் என்ன வேணா சூப்பராக பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் பார்ட்னருக்கு இதெல்லாம் பிடிக்குதான்னு உங்களுக்கு தெரியணும்ல. அது தெரியாமல் இயற்கையாக ஒருத்தன் இப்படி தானே இருக்கணும். உனக்கே அது பிடிக்கலன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த அறிவா இல்லை உணர்வா அப்படின்னு பார்க்கும்போது அறிவு உணர்வை டாமினேட் பண்ணும். கடகம் உணர்வு அறிவை டாமினேட் பண்ணும், சிம்மம் அறிவு உணர்வை டாமினேட் பண்ணும். ஸோ அப்படி உணர்வை டாமினேட் பண்ணும்போது மற்றவங்களுடைய உணர்வுகள், மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகள், மற்றவங்களுடைய புரிதல், இதெல்லாம் அங்கே தவிடுபடி ஆகிடும். தட் மீன்ஸ் அதை ஒரு கன்சிடரேஷனே இல்லை. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சிம்மம் பேசிக்காகவே ஷார்ப்பு, நாலேஜ், ஸ்பீடு, அக்ரெசிவ், எனர்ஜெட்டிக், எல்லாமே பாசிட்டிவ் சைடில் இருந்தாலும் கூட அதுவே அப்படியே நெகட்டிவாக மாறும். ஒரு பர்சனல் லைஃப்னு வரும்போது நீங்கள் அந்த பாசி ஆட்டிடியூடை அப்படியே காட்டுற மாதிரியே இருக்கும். அந்த இப்போ நீங்கள் ஒரு அன்பாக ஒருத்தரை இது பார்த்து பண்ணு அப்படின்னு தட்டுறதுக்கும், இதை ஒழுங்காக பண்ண தெரியாது உனக்கு அப்படி அது நீங்கள் உரிமையாக சொல்லலாம். நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம உரிமையாக தானே சொல்கிறோம், நம்ம பாட்டை நம்ம உரிமையாக சொல்கிறோம். பட் அந்த பாசி ஆட்டிடியூட் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் எல்லார் முன்னாடியும் அப்படி சொன்னால் எனக்கு என்ன மரியாதை இருக்குது, எனக்கு என்ன அப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷன் தான் பாதிப்பை கொடுக்குது.
இது வந்து சிம்மம் வந்து கொஞ்சம் இன்னும் சேஞ்ச் பண்ணலான்றது என்னுடைய ஒரு வியூ. அதுக்கப்புறம் சிம்மம் எப்போவுமே வந்து அந்த டாப்பில் இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாமே தப்பே இல்லை. பட் சம்டைம்ஸ் அது பார்ட்னரோட சில சூழ்நிலையில், சில சில உறவுகளால், சில நட்புகளால், சில டைம் அந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தாத சில விஷயம் நடக்கும்போது அது பொறுமை இல்லாமல் அது சில பேர் 10 பேர் முன்னாடி வெடிக்கிறது உண்டு. சில பேர் வீட்டில் வந்து அதோட அந்த சத்தத்தை கேட்க முடியாது. இதெல்லாம் கூட கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, நடந்துடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். அப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கடகத்துக்கு வந்து மன்னிப்பாங்க, மறக்க மாட்டாங்க. அது உள்ளுக்குள்ளேயே ஒரு ஃபீல். இவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இவங்க வந்து மன்னிக்கிறது தான் கிடையாது. தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவி, பட் மறந்துடுவாங்க. ஒரு விஷயத்த முடிச்சாச்சா, ரைட், தூக்கி போடு, அடுத்தது பாரு. மறக்கும் குணம் உண்டு, மன்னிக்கும் குணம் ரொம்ப 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 கம்மி. இதுனா இது நடக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், மறக்கலாம், மன்னிக்கலாம், எல்லாமே செய்யலாம். இதுதான் என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண், பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களோ நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லாரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக, டவுனாக, டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக இதை கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ, இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.